பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் இந்த குடி இல்லையா, நம்ம குடிமக்கள் வாழக்கூடிய இடம். அதாவது அன்பு பாசம் அரவணைப்பு. மணி வர ஆயிட்டு பாத்தியா? டைம் தப்பிடுதுனே. சரி சரி சரி. அது இல்லையா? அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர். அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? எட்டு திசைக்கும் பேரும் புகழை பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு எந்த ஊர் எந்த ஊரு? அருணாவேரி. அடேங்கப்பா, எந்த ஊருப்பா? நம்ம அருணாவேரி தான். நம்ம அருணாவேரி. ஆமா ஆமா, உள்ள கோமரத்தாடி நாதா. ஓ நீதானா? சரி போய்ட்டு வாப்பா. சரி. அதாவது இந்த அருணாவேரி நன்னகரத்திலே நன்னகரத்திலே சத்தக்கண்ணி வெச்செடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி. இந்த நாட்டை ஆள பிறந்த குலம்னு சொன்னா நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட குடிகொண்டு இருக்கிறாரே ஐயனுக்கும் ஐயனாக என் ஐயாவாகப்பட்ட மேகம் திரை கொண்ட சாஸ்தாவுடைய திருக்கோவிலிலே நாமளோ பாடக்கூடிய கதையானது என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலுடைய பிறப்பு வளர்ப்பு அல்லவா? பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் இது போத எந்த விதமான குற்றங்குறைகள் வரலாம். நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது, இந்த அம்மா பி சுசிலாமாவும் கிடையாது, இல்லையே அவங்க சாணகியமாவும் கிடையாது. ஏதோ சின்ன பிள்ளைங்க எங்கிட்ட இருக்கதே பழைய குடம் பழைய உடுக்கு பழைய தாளம். ஆமா, எங்க அறிவு எட்டியபடி எப்படியோ படிக்க. கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லக்கூடிய முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற பிள்ளை ஒரு தப்பு செஞ்சதுன்னு வச்சுக்க, எப்படி பச்சை மட்டை காய வச்சு இல்லையா, எப்படி வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ உங்கள் வீட்டு பிள்ளைங்களை எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோல் இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்கும்படி இரு கரங்கொப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததொரு சபையோர்களெல்லாம் 6 பேர் சரணம் செய்தோம். இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கணபதியே என் குருவே கனவிலே உனை மாறவே
சபைக்கு வந்து அருள் புரிவாய் மூன்று முகம் கொண்டவளே கண்ணிய முப்பிடாய் முன்னிருந்து அருள் புரிவாய் ஓட்டு கூலி ஓட்டு கூலி சுடரையா சுவாமி உள்ளத்திலே அருள் புரிவாய் ஓட்டு கூலி சுடலையா ஓட்டு கூலி சுடலையா சாமி உள்ளத்திலே அருள் புரிவாய் சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட மீனாட்சி வரம் தருவாய் மாயாண்டி கதைகள் பாட மலைமகள் வரம் தருவாய் பேச்சு மகன் கதைகள் பாட அம்மா கதைகள் பாட பார்மகள வரம் தருவாய் பார்மகளே வரம் தருவாய் பேச்சு மகன் கதைகள் பாட கதைகள் பாட பார்மகளே வரம் தருவாய் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்மை உமா பார்வதியா முக்கோடி தேவுக்கணோ எண்ணாயிரம் ரிஷிமார்களோ அங்கே அகஸ்தியரா கலைக்கோட்டு மாமுனியா தானாக முளைத்த அந்த ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவளோடு சிவனோடு சக்தியமாக கொலுவிருக்காங்க ஐயா ஆமா சக்தியோடு சிவனுமாக கொலுவிருந்து வருகிறார்கள் அல்லவா? சிவன் இல்லனா சக்தி கிடையாது கிடையவே கிடையாது சக்தி இல்லனா நமக்கெல்லாம் ஜீவனே கிடையாது உடம்புல ஜீவனே கிடையாது இருக்கணும் இல்ல தோய்ந்தாப்புல பாட்டு அப்படி சரி அவங்க ரெண்டு பேரும் இருந்தா உலகமே உலகமா இருக்கும் ஆமோ அம்மையா மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் இளைய பிள்ளை வேல்முருகன் இளைய பிள்ளை வேல்முருகனோடு 30 முக்கோடி தேவுக்கள் சரி 48,000 கோடி ரிஷிமார்கள் அடேங்கப்பா 48,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனி கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கொலுவிருக்க ஆமோ ஆமையா இன்னும் அந்த கைலையில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறாரானா ஆரம்மா கொலுவிருந்து வருகின்றார் ஆகாயத்தில் சூரியனா அன்பு கோழி சந்திரனா அண்டத்திலே பல கோடி நட்சத்திர கூட்டமெல்லாம் வாணியோடு எங்காவது கொலுவிருக்கா அங்கே கொலுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையாவா நடனம் ஆடுவாளா உருசிய வருவாளா உல்லாசமா பாடுவாளா நகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதம் பாடுவாளா கைலாசம் தன்னதிலே கரைக்கண்டராகப்பட்ட சிவபெருமானுக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வ திருப்பெண்கள் திரு நடனம் ஆடுவது வழக்கம் தெய்வ திருப்பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம் திரு நடனம் இது இந்த மேடை விழுந்து சரி அது இல்லையா என்னதா நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க பாத்திருக்கியா இப்படி ஆடுவார்களே தாம் தருகிற தீம் தருகிற ஓம் தருகிற தின்னத்தா தின்னு தரணுமா அந்த சுருதி மதியோட ஆடுறாங்க சுருதி மருதி ஆமா இப்போ இது சுருதி போடு கொஞ்சம் காய்ச்சல் பாத்துக்கோ இன்னைக்கு கொஞ்சம் மேலுக்கே நல்லா இல்லையா மேலுக்கே நல்லா பாம்பு எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கா நைட்ல ஊசி போட்டு வந்திருக்கு ஊசி போட்டுருக்கா ஒரு ட்ரிப் ஏத்தனா சரி வரும் ட்ரிப் ஏத்த சொல்லு யாருடைய ஆயத்துல ஒண்ணும் வராது யாரு ஒண்ணு செய்யாது சரி
அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் எல்லோரும் கொலுவிருந்து ஆண்டவனை வணங்குவதனால ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையா. சரி, அதனால தான் நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை படைத்திருக்கிறார். அதனால தான் நம்மளை போல மானிட ஜீவன்கள் எல்லாரையும் படைத்திருக்கிறார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் இந்த தாய்மார்களையும் படைச்சிருக்கார். பெற்றெடுத்தார்களே தாய்மார்கள், பார்வதி வம்சத்துல பிறந்த பெண்கள் இவர்கள் எல்லாம். ஆமா, சரி, படைத்தா மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? ஒருவேளை முக்கா போடுதியா? பஞ்சமே கிடையாது தான். படைத்த மனுக்களுக்கு படி இழப்பதுதான் பகவானுடைய வேலை. ஆமா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் வேலை அல்லவா? படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி எப்படி படி எடுத்து கொடுக்கிறதாமா? எவ்விதமாக எடுத்து கொடுக்கின்றாள். ஹலோ 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 அப்போ பார்வதி எப்படி படி எடுத்து கொடுக்கிறா தெரியுமா? எப்படி எடுத்து கொடுக்கின்றா? நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தா. நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தா. உள்ளக்கு நல்ல திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தா. உள்ளக்கு நல்ல திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தா. அம்மா திணை எடுத்து ஆளனோட பார்வதி கையில் கொடுத்தா. பார்வதா தேவி பகவான் இடத்திலே படி எடுத்து கொடுக்கும் போது நாளி திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்து நாதனோட கையில் கொடுத்து உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து அந்த உடையவனார் கையில் கொடுத்த பார்வதி ஆண்டவா பார்வதி பகவானே சொல்லுமா நாதா சொல்லுடா எங்க சொல்லுதே இறங்கி போட்டா. அப்ப படைத்த மனுக்களுக்கெல்லாம் சென்று படி எழுந்து வாருங்கள். படி எழுந்து வாருங்கள் என்று பார்வதா தேவி சொல்லக்கூடிய வேளையிலே பார்வதி அம்மா படி எடுத்து கொடுக்க சரி கொடுத்தபடியே வாங்கி கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா ஹலோ இந்த 7-14 உலகத்திலே சரி சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிரா இருக்கக்கூடிய மதையானவருக்கும் படி இழக்கிறார். அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல 6 அறிவு ஜீவன்கள் வரையிலும். ஆமா ஐயா. சரி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படி இழந்தார் பாருங்க. எப்படி அம்மா படி இழக்கின்றார்? நாளி நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உலகு நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். மனக்க நல்ல திணை எடுத்து உலக்கு திணை எடுத்து உலகம் எங்கும் படி இழக்கிறார் அல்லவா? நீங்க என்ன உனக்கு என்ன படி இழந்தாரு? எப்படிதான் எனக்கெல்லாம் எங்க சொந்த கோயில்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. என்னப்பா சாப்பிட்ட? அவனு கேட்கணும் 11 இட்லி 4 பெசல் தோசை 2 கல் தோசை லிஸ்ட் முடிச்சுக்கிட்டேன். 3 உளுந்த வடை 2 கார வடை. போதுமா? அப்படி போதும்டா. ஐயனார் வாசல்ல நமக்கு சாஸ்தா வாசல்ல பஞ்சமே கிடையாது. நாளைக்கு இருந்தேன்னா போதும். சரி விருந்தே நடக்கும் உனக்கு. நாளைக்கு இருந்தோம்னா வயித்த புல்லா நடிச்சிடுவாங்க. வயிறோட போனாதான் வீட்டுல சாப்பிட முடியுது. அதனால தான் இன்னைக்கு கிளம்புறியா? கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன். சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாட்டில் உள்ள மக்களுக்கு நாளை திணை எடுத்து படி இழக்க போகிறார். படி இழக்க செல்கிறார் அல்லவா? அப்ப படி இழந்த களைப்போடு பாரு கைலாசத்திற்கு வந்தபோது கைலாய மலைக்கு வரக்கூடிய வேளையில பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் செய்கிறார். பாத பணிவிடைகளை செய்கின்ற பார்வதா
தேவியானவள். பாத பணிவிடைனா என்ன? எத்த பாத பணிவிடைன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? என்னையா? ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தெரியக்கூடிய விஷயம் பாத பணிவிடைன்னு சொன்னா என்னன்னு தெரியணும். தெரியுமா? அந்த காலத்துல சரி. முன்னோர்கள் காலத்துல கட்டின கணவன் வெளியே வேலைக்கு போனாருன்னு சொன்னா வெளியே வேலைக்கு போயிட்டு மாலையில வீடு திரும்பும்போது வீட்டுக்கு வரும்போது மனைவி என்ன செய்வா தெரியுமா? கையில நரசொம்பு தண்ணீரோடு தண்ணி வச்சிருப்பா. இன்னொரு கையில பாரிஜாத மலர்களோடு காத்து கொண்டிருப்பா. மலர்கள் வச்சிருப்பா. வெளியே போன மனுஷன் வீடு வந்த உடனே அவர் பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருக்கால பாரிஜாத மலர் அவர்களை போதும் பாதத்துல வைத்து எடுத்து பின்னால வைப்பது வழக்கம். பாத்துக்கோ, இதத்தான் பாத பணிவிடைன்னு சொல்லி இருக்கான் தாயி. புருஷன் மேல பக்தியா உளுத்திருக்கா. ஆமா, புருஷன் மேல அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா. பாத்துக்கோ அந்த காலத்துல. ஏன் தாயி இந்த காலத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த காலத்துல யார் இருக்கா? ஏத்தா நீ வேற, நான் இருக்காரு எங்க மாமா உடுக்குக்காரன் பல்லழகர். அவர் வீட்டுல பக்தினா பக்தி, அப்பேற்பட்ட பக்தி. என்ன பக்தி என்னன்னு கேக்குறியா? தினந்தோறும் அவ வீட்டம்மா காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்க மாட்டான். நேர கட்லு கால அப்படி தடவி தடவி, கண்ணு தெரியாதோ கதைய கழுத்தா, கட்லு கால தடவி தடவி எங்க மாமா கால தொட்டு கும்பிட்டு கழுத்துல போட்டுக்க மாங்கல்யத்தை எடுத்து இப்படி வச்சதுக்கு அடுத்து தான் கண்ணையே முடிச்சு பாப்பான். அப்ப இவர் வந்து 5 நாள் ஆச்சையா? சரி, அங்க யார் கால தொட்டு கும்பிடாவளோ நினைச்சு இப்படி சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியும். அவன் என்ன செய்வா தெரியுமா? கால் இருக்குல, ஹால் வீட்ல, அந்த ஹால்ல ஒரு பெரிய போட்டாவை மாட்டி, இவர் போட்டோவை எங்க மாமா போட்டாவை மாட்டி, அந்த போட்டாக்கு நெத்தியில ஒரு சந்தனமும் அதுக்கு அடுத்து ஒரு குங்குமமும் வச்சு, போட்டோவுக்கு பொட்டு வச்சிருக்கா. பொட்டு வச்சு நல்ல கழுத்துல ஒரு மல்லிகைப்பூ மாலையை வாங்கி போட்டு கீழ ஒரு நல்ல படப்பு போட்டு எங்க போனாலும் என் புருஷன் நல்லா இருக்கட்டும். புருஷன் வீட்ல இல்லன்னு போட்டோ வச்சு கும்பிடுதா. போட்டோ வச்சு சாமியா கும்பிடுதா. அதெல்லாம் மனசு அப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். உங்க பொண்டாட்டி மாதிரி யாருக்கா அமையுமா? அமையவே அமையாது. அமையாதியா? சரி, ஹலோ ஹலோ. யார் ஹலோ ஹலோ. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியிழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்தார். அந்த கைலாய மலைக்கு வருகிறார் அல்லவா? படியிழந்து வந்த பகவானுக்கு பார்வதா தேவியானவள் பாத பூச முடித்து கை எடுத்து கும்பிட்டு கொண்டு இருவேர்களும் கைலாசத்தில் அமர்ந்து சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுகிறார். இருவேர்களும் விளையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா ஆண்டவனை அழைத்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்னமா கேட்கின்றா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தியோட வார்த்தை ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிகதியுட வாதிகளோ சாமி ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ பாரில் உள்ள பழியளப்பை பார்வதியால் வாங்க வேணும். உலகில் உள்ள பழியளப்பை இந்த உலகில் உள்ள பழியளப்பை இந்த உத்தமி நாம் பார்க்க வேண்டும். உலகில் உள்ள பழியளப்பை உலகில் உள்ள பழியளப்பை உத்தமியா பார்க்க வேணும். பார்வதி அம்மா பகவான் கிட்ட ஒண்ணு கேட்கிறா. என்ன கேட்கின்றா? ஆண்டவா பகவானே பகவானே பரம்பொருளே, தினந்தோறும் இந்த பூலோகத்துக்கு படி இழக்க போறேன்னு போறீங்க. ஆமா பார்வதி, இன்னைக்கு நானும் உங்களோட வரட்டுமா? ஏ பார்வதி, அந்த பாரில் உள்ள படி இழப்ப பார்வதி நான் பார்க்க வேண்டும். இந்த உலகில் உள்ள படி இழப்பை உத்தமியானால் பார்க்க வேண்டும் சுவாமி. நாட்டில் உள்ள படி இழப்ப நாயகி நான் பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா? கூட்டிட்டு போறீங்களா? ஏ பார்வதி, என்னங்க இந்த கைலாச வாசல்ல சரி ஒண்ணு சக்தி நீ இருக்கணும், இல்லன்னு சொன்னா சிவன் நான் இருக்கணும். நான் தினமா படி இழக்க போறேன். அப்ப நீ இருந்தா தான் கைலாசம் வெளிச்சமா இருக்கும். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் இந்த கைலாசத்துல இல்லன்னு சொன்னா இடமே வெறிச்சோடி கிடக்கும். இருட்டா இரும் பார்வதி. சரி, ஆக இருப்பதனால கைலாசத்துல இருமா. பகவான் போய் படி வந்துட்டு இப்போ வந்துருவேன். வேண்டாம், நானும் வாரேன். இல்ல பார்வதி, சரி அத்தான் சொன்னா கேட்கணுமா இல்லையா? சுவாமி, அப்படி என்று பார்வதி அம்மாள் கைலாசத்தில் இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் படி இழக்க பயணமானார். சரி, பார்வதி எப்படி இருக்கா? எப்படி இருக்கின்றா? மௌனமா இருக்கிறா. வழி மேல் விழி வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறா. ஏன்னா வெளியே போன மனுஷன் சரி வீட்டுக்கு எப்போ வருவாரோ, கைலாசம் எப்பவும் திரும்புவாரோ அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மாள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க, சரி அந்த கைலாச மலைக்கு நாரதர் மகாமுனிவர் வருகிறார். நாராயணா நாராயணா. அந்த நாரதரோட வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? ஒரு நாளைக்கு சரி குறைஞ்சது 3 பொய் சொல்லணுமா? 3 பொய் தானே தாய்? இப்போ வாயை திறந்தாலே பொய் தான் வருது. பாத்து பொய்னா தான் புளியோதரையா இருக்கு. நம்ம உடுக்குக்காரர் எல்லாம் கட்டப்பிடிக்கு காப்பிடி பொய் சொல்லுதாரு. கட்டப்பிடிக்கு காப்பிடி பொய் சொல்லலன்னா இப்போ பொழைக்கவே முடியாது. பொய் சொல்லனா உலகத்தில் இருக்க முடியுமா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரன் மேல் வீட்டு
வீட்டுக்காரன் பொய் சொல்லி மாண்டு போயிருந்தான்னு சொன்னா பொய் சொல்றதுக்கு யோசிப்பான். அவன் போயிட்டான்னு சொன்னா பொய் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ பொய் சொன்னவன் தானே 7 மாடி வீடு கட்டி வச்சிருக்கான். அப்படித்தானே இருக்கு. அப்ப யாரு தான் தயங்குவா? அப்படிங்கும்போது நமக்கு எப்படி தரும்? அப்ப நம்மளும் பொய் சொன்னாதான் நல்லா இருப்போம். நம்ம படத்துக்காரன் அப்படிதான் பழச்சிக்கிட்டு இருக்கான். போன் அடிப்பாங்க தாயி, கோயில இருந்து அருணாபேரில இருந்து போன் அடிப்பாங்க. என்ன வில்லுக்காரங்கண்ணே எதுக்கிட்டே வாரிய நேரம் ஆகுது. ஏன்னா இன்னும் ஆலங்குளத்தை தாண்டிட்டோம்னே இந்த நேரம் அப்பதான் வண்டி திருநெல்வேலியில இருந்து வருது. அங்க இருந்து வருது. ஆமா, ஏன்னா எதுக்கிட்டே வாரியா? ஏன்னா அடக்கல பட்டன வந்தாச்சு. அப்பதான் வண்டி ஆலங்குளமே வருது. அடுத்து நம்ம பொய் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பொய் சொன்னதான் பிழைக்க முடியும். சரி, அப்ப நாரதர் மகாமுனிவர் வந்து ஆமோ ஆமையா பார்வதியை பார்த்த உடனே கேட்காரு. என்ன கேக்குறா? இங்க ஏதாவது ஒரு சந்தேகத்தை இழுத்து விடணும் என்று சொல்லி என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னமா கேக்குறா? அம்மா அம்மா பார்வதியே, அம்மா அம்மா பார்வதியே, அடியேனோட வார்த்தை கேளோ. ஒரு நாளும் இல்லாத இப்படி திருக்கோலமா இருப்பதென்ன? நாரதரும் கேட்டபோது அம்மா நாயகியால் ஏது சொல்வார்? பார்வதியை பார்த்து கேட்கிறாரு. அம்மா பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா இப்படி மௌனமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? கைலாசத்துல தன்னந்தனியா இருக்க காரணம் என்ன பார்வதி? நாரதா, பகவானோ படியலுக்க போயிருக்காரு, நான் கைலாசத்துல இருக்கிறேன். பார்வதா தேவியே, என்ன நீங்களும் பகவான் கூட செல்ல வேண்டியதானே இந்த பூலோகத்திற்கு? நான் வாரேன்னு சொன்னப்பா, அந்த மனுஷன் வேண்டாம்னு ஒத்தில விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா பார்வதி, என்ன பகவான் உங்களை வேண்டாம்னு சொன்ன காரணத்தினால படிதான் அளக்காரா இல்ல பட்டினியா போட்டு வாரா அப்படின்னு சொல்லி நாரதர் சந்தேகத்தை இழுத்து விடுகிறாரு. சரி, அப்ப பார்வதி அம்மா சந்தேகத்தோடு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று யாரை அழைக்கிறார்? ஆமா, வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. காஞ்சிபுரம் கம்பு வட்டி கட்டை சிமிழ் வேணுமையா. காஞ்சிபுரம் கம்பு வட்டி கட்டை சிமிழ் வேணுமையா. பூவரச கம்பு வட்டி, பூவரச கம்பு வட்டி, ஒரு புது சிமிழ் வேணுமையா. எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் வேணுமையா. பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழ் வேணுமையா. அம்மா திடீர்னு வந்து சிமிழ் கேக்குறீங்களே, என்ன காரணம்? அப்பா விஸ்வகர்மா, சொல்லுங்கம்மா. கேட்டதை மட்டும் கொடுக்கறதா உந்தன் வேலை. ஓ அப்படியா? என்ன காரணம், எதற்காக கேட்காதப்பா? சரி அம்மா, சரி என்று மாட்டேன் என்று மறுக்காமல் விஸ்வகர்மனோ ஆமையோ காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் உண்டு பண்ணி சிமிழுக்கு தகுந்தவாறு ஒரு திருக்காணி பூட்டும் போட்டு திருக்காணி பூட்டுமிட்டு, அம்மா பார்வதி நீங்க கேட்ட சிமிழ உங்ககிட்ட தந்துட்டேன். ஒரு திணிக்காத. அப்ப பார்த்தா பார்வதி, சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போம். ஆமா, சிமிழோ சிறுசு. உலகத்திலே சின்ன உசுப்புராணி சொன்னா அது என்ன உசுப்புராணி தெரியும்? அந்த உயிருக்கு ஆண்டவன் படியலக்காரா இல்ல பட்டினியா போடுதாருன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஆமா, அப்ப தெரிந்து விடும் இந்த பகவானோட மகிமை என்று சொல்லி. அப்ப அந்த சிமிழுக்குள்ள எதை பிடிச்சு அடைக்கலாம்? இருக்குதுலே சின்ன உசுப்புராணி. நம்ம தாளக்கார பிடிச்சு அடைப்போமா? தாளக்காரனை பிடிச்சு அடைச்சா சிமிழ் கிழிஞ்சிருமா? நான் பிடிச்ச அட விடுவானா? அவன் சிமிழுக்குள்ள அட விடக்கூடிய ஆளா? அவன் சித்திலா மை வச்சிருக்கு, மை இருக்கா மணி மண்டபத்துல. ஆமோ, அவனும் நம்மளும் ஒண்ணு. சரி, அப்ப பார்த்தா பார்வதி, பார்வதா தேவி சிமிழுக்கு தகுந்த உயிர் எறும்பு. சரி, 2 சிச்சரும்பை விடித்தெடுத்தா சிவன் தேவி பார்வதி. சிவன் தேவி பார்வதியானவள் அது சிமிழுக்குள்ள அடைச்சு சும்மா இல்ல, முந்தான சேலையில முடிஞ்சு. ஓ, காத்தடிச்சாலும் காத்து போவாத இடம் முந்தான சேலையில முடிஞ்சு வைக்கின்ற. அதுவும் எக்குளுக்குள்ள சொறி வச்சுக்கிட்டா. சரி, ஈசன் தேவி பார்வதி. ஆமையா, பகவான் போய் 8 நாள் ஆச்சு. சரி, இந்த உயிருக்கு ஆண்டவன் படியலக்காரா இல்ல பட்டினியா போடுதாரா? ஆமா, அப்பன் தெரிந்து விடும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை என்று பார்வதி அம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்க, சரி, ஆண்டவன் சிவபெருமான் 8 நாள் கழித்து கைலாச மலைக்கு வரார். அவர் வரக்கூடிய வேளையில பார்வதி அம்மா எப்படி இருக்கா? எப்படி இருக்கின்றா? தலைவிரி கோலமா, தலையில ஒரு பூ வச்சாலா, நெத்தியில ஒரு பொட்டு வச்சாலா? அம்மா அம்மா பார்வதியே, பார்வதி என்னம்மா இன்னைக்கு உம்முன்னு இருக்கிறியட்டி? வருத்தமா இருக்கு. உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லையா? வருத்தமா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா தானே தெரியும். ஆமையா, ஆண்டவன் இன்னைக்கு படியலக்க போறீங்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீங்களா? அம்மா பார்வதி, என்ன இந்த பூலோகத்துல சரி சிறிய உயிர் சிச்செரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரையிலும், சரி ஓரறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன்கள் வரையிலும். ஆமா, அது மட்டுமா தாய்? என்னப்பா? மாங்கொட்டையில இருக்குமே வண்டு, அந்த வண்டுக்கும் சரி, சரி கருவுக்குள்ள இருக்குமே சிசு, அந்த சிசுக்கும் சரி, நான் எல்லா உயிருக்கும் படி இழந்தேன். உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் படி இழந்தேன் பார்வதி. இல்லை ஆண்டவா, என்னிடத்தில்
2 ஜீவன் பட்டினியா இருக்கு. பார்வதி பட்டினியா இருக்குன்னு சொல்லுதியே. இருக்குன்னு சொல்லுதியே. அது எவ்வளவு இருக்கு? எடுத்து காட்டினா தானே தெரியும். ஆமையா என்று சொல்லி பகவான் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது அவ சிமிழை மெல்ல திறந்தாளே அந்த சிவன் தேவி பார்வதியா அந்த சிமிழை மெல்ல திறந்த போது அது சினையரசி கவி கொண்டு அது சுத்தி 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 வருதையா அது வருதையா எறும்பு சூழ வட்டம் அது போடுதையா சுத்தி சுத்தி வருதையா வருதையா சூழ வட்டம் போடுதையா அது சுத்தி சுத்தி வருதையா எறும்பு சூழ வட்டம் போடுதையா அத பார்த்தாள பார்வதியா சாமி அடியால் நான் செய்த குற்றம் அடியால் நான் செய்த குற்றம் அத அரணாரே பொறுக்கவே அறியாம செய்த குண்டோ அறியாம செய்த குண்டோ யாரே பொறுக்க பகவான் சொன்ன உடனே பார்வதி சிமிழ் அப்படியே திறக்கிறா. ஆமா சிமிலை திறந்து பாருங்க. சிமில் எப்படி இருக்கு? அந்த உள்ளே இருந்த சிற்றெரும்பு வாயிலே திணையரிசியை கவ்விக்கொண்டு திணையரிசியை கவ்விக்கொண்டு சுத்தி சுத்தி வருகிறது. சும்மா சுத்தி சுத்தி வருகிறது அல்லவா? யாரு கால பகவான் கால சுத்தி வருகிறது. ஆமா படியளந்த பரம்பொருள் பகவான் காலை சுத்தி வருகிறது. பார்வதி பட்டினியா போட்டிருக்கா. சரி. அப்ப அந்த திணையரிசியை கவ்விக்கொண்டு இருக்கத பார்த்து பார்வதி என்ன செய்கிறா? என்ன செய்கின்றா? பார்வதி பார்த்தா, ஐயோ ஆண்டவனே ஆண்டவா பார்வான் அடியால் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும். அரணாரே பொறுக்க வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ. பார்வதி சின்ன பிள்ளைதானே, சந்தேகப்பட்டுட்டேன் சுவாமி. சிறியால் நான் செய்த குற்றம் சிவனார் நீங்க தான் பொறுக்கணும். மன்னிச்சிருக்கேன் சுவாமி. ஏ பார்வதி உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா சுவாமி. கைலாசத்துல இரு ஆமையா. அதான் போய் படி இழந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆமா சுவாமி. அதையும் மீறி என்ன நீ பரிசோதனை செய்த செய்த காரணத்தினால உனக்கு ஒரு தண்டனை. சாமி என்ன தண்டனை? சின்ன தண்டனையா கொடுங்க. அறைக்குள்ள இருந்தாலும் சரிம்மா, இந்த அரணுக்கு தெரியாத மாயமே கிடையாது. ஆமா சிவனுக்குள்ள இருந்துட்டாலும் சரிதான். இந்த சிவனுக்கு தெரியாத மாய மந்திரமே இந்த உலகத்தில் கிடையாது. கிடையாது ஐயா. யாரு கேட்கணும்? ஏன்? அவன் இன்றே அணு கூட அசையாது. ஐயா அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லுவாங்களா? அவ்விதமான குரு இந்த குரு தான். சரி ஆமா. அப்போ பகவான் சொன்ன பொழுது சொல்லக்கூடிய வேலை. ஏ பார்வதி உனக்கு ஒரு தண்டனை. என்ன சுவாமி? என்ன பிரிஞ்சு சரி பம்பையாச்சாங்கரையில 8 நாள் போய் தவம் இருப்பா. சுவாமி என்ன உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பது? இப்படி இருமா. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களையும் பரிசளிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் ஐயா யார் தெரியுமா? யாருன்னு கேட்டோம்னு சொன்னா யாருப்பா? ஆமா பெத்த நாடார் வெட்டியை சேர்ந்த. சரி ஆமா யாரு சும்மா சொன்னாங்களா? ஆசிரியர். யாருக்கு? இந்த மாக்கானுக்கு அவர்தான் குரு. காலேஜ்ல பிகாம் பாடம் எடுத்தாரு. பாடம் இப்ப பாடமும் எடுத்து அவங்களும் தொழில பாத்துக்கிட்டு வந்தாச்சு. அப்ப அவர் எடுக்கும்போது நான் இப்படி பாப்பேன். சரி ஒண்ணும் பாரு நான் இப்படி பாப்பேன். இப்ப நான் சொன்ன வந்தாருங்க, அவர் அங்க இருந்து பாக்காரு. அவ்வளவுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம். நம்மளும் பாட அவங்களும் பாட. ஆமா அவர் யாரு? பெத்தநாடார் வெட்டியை சேர்ந்த ஒரு வில்லிசை. ஆமா அவர்களும் வில்லிசை கலைஞர்கள் அல்லவா? பாடும் நம்மளை 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பொன்குமார் அண்ணாவி அண்ணன் அவர்கள் 200 ரூபாயை கொண்டு வந்து 200 கோடியாகவே பரிசளித்தார். அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? ஐயாவாகப்பட்ட சாஸ்தாவுடைய கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் நீடூடி காலம் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தாயே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆதிசக்தி பார்வதி தேவி பகவானை பிரிஞ்சு தவம் இருக்கணும்னு சொல்லி எங்கே வருகிறா தெரியுமா? எங்கேயுமா வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கருணை செங்கலி பாலம் விட்டு பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக பட்டணமா மோசராச நாடு விட்டு புகழ் பெரிய பட்டணமா பம்பையாற்றங்கரையாரி அத பார்வதியா ஏகிவா பார்வதியா
தகுதியானவன் அல்லவா? தவம் இருக்கணும்னு சொல்லி குளித்து நீராடி கோல வண்ண பட்டுடுத்தி கோல வர்ண பட்டுடுத்தி ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்தபடி ஒரு லிங்கம் வேணும். ஆமா, ஏன்னா சிவபெருமானை எண்ணி தவம் இருக்க போறோம் பாத்தீங்களா? ஆமா. சிவன் பெருமானை போல ஒரு லிங்கத்தை செய்து வைக்கின்றார் என்று சரி. அப்போ பார்வதி என்ன செய்கிறா தெரியுமா? என்ன என்னமா செய்கின்றா? ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதியா நல்ல மண்ணெடுத்து அரணார பிடித்து வைத்தா நல்ல மண்ணெடுத்து சிவனார பிடித்து வைத்தா முட்டளவு மண்ணெடுத்து முன்னூறு லிங்கம் வைத்தா கொடையளவு மண்ணெடுத்து கொடையளவு மண்ணெடுத்து பார்வதி 90 லிங்கம் வைத்தா தொடையளவு மண்ணடித்து தொடையளவு மண்ணடித்து உலவையளவு குமிழி வைத்தா ஆண்டவனை பிரிந்து தவம் இருக்க வேணும்னு சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி ஆற்று மண் எடுத்து அரணாரை பிடித்து வைக்கிறார். அரணாரை பிடித்து வைக்கின்றார். சேற்று மண் எடுத்து சிவனாரை பிடித்து வைத்து அந்த சிவனாரை பிடித்து வைத்து முட்டளவு மண் எடுத்து 300 லிங்கம் வைத்தார். 300 லிங்கம் வைக்கின்றார். தொடையளவு மண் எடுத்து 90 லிங்கம் வைத்து 90 லிங்கம் செய்கின்றார். அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா நாளா நாதாயா மாலா நாதா நாதா மாலை எந்த வீட்டு மாலாவோ சரி. அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவாக போற்றி ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய ஆமையா ஓம் நமச்சிவாய ஆமா என்று உருகி உருகி தவம் இருக்கிறா பார்வதி. பார்வதா தேவி பகவானை பிரிந்து உருகி உருகி தவம் இருக்கக்கூடிய வேளையில 8 நாள் ஆதிசக்தி பார்வதி தவம் இருக்க. ஆமா, இந்த பார்வதி அம்மாளுக்கு எண்ணம் போறா பகவான் மேல. பகவான் மேல. ஆனா பகவானுக்கு எண்ணம் போறா பக்கத்து வீட்டுக்காரி மேல. பார்வதி மேலயா? பார்வதி மேல. பகவான் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு? பார்வதி ஏதோ ஒரு கோபத்துல 8 நாள் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டோம். அவ என்ன செய்யறாளோ? ஆமோ, பார்வதி சாப்பிட்டாளோ சோறு தண்ணி குடிச்சாளா? ஆமா, தெரியலையே. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே சரி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் கைலாசம் தான் கடந்து பம்பை ஆற்றாங்கரை இதுல தவம் இருந்து கொண்டிருக்கிறாள்ல பார்வதி. பார்வதி பார்வதி பகவான் சொன்னபடிக்கு என்ன பிரிஞ்சு 8 நாள் தவம் இருந்து அம்மா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, இந்த ஈஸ்வரன் தார இச்சனமே தருகிறேன். என்ன வரம் கேட்டாலும் தருவீங்களா? ஆமா ஐயா. அப்ப பார்வதி அம்மா நினைக்கிறா, என்ன நினைக்கிறா? என்னையே பிரிஞ்சு 8 நாள் இருக்க சொன்னீர்ல, இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். பேர்படுத்த வரத்தை கேட்கணுங்க. இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம்னா அது என்ன வரம்? என்ன வரம்? அந்த வரம் ஒரு 3 மணி மல்லிகைப்பூ கேட்க போறாளா? கேட்க போறாளா? அதுதான் எல்லார்கிட்ட இருக்கு. வேற என்னதியா? 2-3 புருஷன் கேட்பாளா? உங்க கொழுந்தியா வேணா கேப்பா. அவ யாரு? உலக மாதா இல்ல. உலக மாதா இல்ல தாய். அவ என்னத்த கேட்க போறா? என்ன கேக்குன்றா? ஒரு பட்டு சேலை கேட்பாளா? கேட்கலாமோ? அவ இல்ல, எப்பத கேட்கல. ஒரு வேளை இல்லனா உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம். சரி, அவ என்ன வரம் கேக்குறா தெரியுமா? என்ன என்னம்மா கேக்குன்றா? கணவன் இல்ல கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா. கணவன் இல்ல கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா. புருஷன் இல்ல புள்ளையரே புத்திரனே எனக்கு வேணும். புருஷன் இல்ல புள்ளையரே புத்திரனே எனக்கு வேணும். ஆளனில்ல புள்ளையரே ஆளனில்ல புள்ளையரே ஆதி சக்திக்கு தான் வேணும் ஐயா. ஆளனில்ல புள்ளையரே ஆளனில்ல புள்ளையரே சரி, புருஷன் இல்லாத புள்ள வேணும்ங்கறா. புருஷன் இல்லாத புள்ளை வர கேக்குறா தாய் பார்வதி ஆனதை. கணவன் இல்ல கை குழந்தை கரை கண்டரே வேணும்ங்கறா. நான் நினைச்சேன் தாய், அவன் மரம் இல்லாம பழம் கேட்பான்னு எனக்கு தெரியும். மரம் இல்லாம பழம் வருமா? கடையில போய் வாங்கலாம்ல. கடையில வரதுக்கு பழம் எங்க இருந்து வருது? அது வந்து மரத்துல இருந்து வருது. பாத்தியா தாய், மரம் இல்லாத பழம் இந்த உலகத்திலே கிடையாது. பார்வதி அப்படித்தானே கேட்கா. பார்வதி கேக்குற விஷயம் எப்படி இருக்கு? எப்படி? புருஷன் இல்லாத புள்ள கேட்கா. புள்ள கேட்கால இந்த பையனை போய் தத்தெடுத்துட்டா போக முடியும்? அது தத்தெடுக்க முடியுமா? அதுக்கு தாய் தகப்பன் வேற வேற தானே இருக்கும்ல. ஆனா பார்வதி கேக்குறா, புருஷன் இல்லாத புள்ள கேக்குறா. என்ன வரம் கேட்டாலும் தாரேன்னு சொன்னீர்ல. தாங்க. கிடையாது கிடையாது. எப்படியா இருக்கு? காசிக்கு பேருக்கா கரு உண்டாயிருக்கு. காசிக்கு பேருக்கா கரு உண்டாயிருக்கு. இப்ப ஊசியே போடுதா உரு உண்டாவுது. பிள்ளைக்கு இனிஷியல் ஊனாவா போ. சரியா போச்சு. சரி ஆண்டவா பகவானே, ஆளன் இல்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும் ஐயா. வேணும் சுவாமி. ஏட்டி உனக்கு 2 புள்ள தந்திருக்கேன்ல.
சுவாமி இருக்கான். ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன் இல்லன்னு சொல்லல. மூத்த பிள்ளை விநாயக பெருமானோ தாயை போல பெண் கட்டி சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கான். பிள்ளையாரு ஆமா குளத்தாங்கரை எங்க சரி ஆமா சந்தி சந்தியா மூத்த மகனா போய் அமர்ந்திருக்கிறான் சுவாமி. பிள்ளையாரு ஆமா இளைய பிள்ளை இருக்கிறானே வேல்முருகன். ஒண்ணுக்கு ரெண்டு கட்டிக்கிட்டு சரியா குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க, ரெண்டு பொண்டாட்டி ஓனர், பழனிமலை எங்க, தோரணமலை எங்க, திருமலை கோயில் எங்க எங்கெல்லாம் அவனோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனா போய் அமர்ந்திருக்கான். இரண்டு பிள்ளை இருந்தும் பயனில்லை, எனக்கு இல்லாமலும் பயனில்லை. ஆமோ ஆமையா பக்கத்துல சரி கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும் சாமி. என் மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை செல்வ வேணும் ஐயா. ஆமோ ஆமையா. சரி பார்வதி. பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் சரி ஒரு பெண்ணா பிறந்தவ மாசமா இருந்து 10 மாசம் சுமந்து பெப்பா பத்தியா. ஆமா கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் 300 நாள் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே கை இல்லாமலும் கால் இல்லாமலும் கண் குருடாகவும் எப்படி வாயும் பேச முடியாம இருக்கு. ஆமா நீ 8 நாளைக்கு ஒரு பிள்ளை கேக்குறேன்னா அந்த பிள்ளை எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா பார்வதி? பார்வதி என்ன சுவாமி காட்டுல நடக்க பாத்தியா கத்தரிக்காய். ஆமா ஆமா அதுக்கு ஒரு காம்பவுண்ட். காம்பவுண்ட் வெள்ளையில் பிஞ்சு இருக்கு பாத்தியா சரி அதுக்கு ஒரு காம்பவுண்ட். அதுக்கு ஒரு காம்பவுண்ட். நம்ம வீட்டுல கிளவி இறக்க பாத்தியா குளவி அது கூட 2 பிடி உண்டு. 2 பிடி உண்டு. நீ படக்குன்னு இப்படி கேக்கிய. ஆமா படக்குன்னு இப்படி கேக்கிய பார்வதி. சரி சரி பார்வதி. என்ன சுவாமி 8 நாளைக்குல புருஷன் இல்லாத பிள்ளையை தாரே. கண்டிப்பா வேணும். அந்த பிள்ளையால சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை ஒருபோது இருக்காது. ஆமா ஒருபோது பெருமை உன்னை தேடியே வராது பார்வதி. சொல்றத செய். உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை தாரே. பிள்ளை தந்தா சரி. ஆதிவள்ளி கைலாசத்துக்கு போ. சரி வடக்கு கோட்டை வாசல்ல. அந்த வடக்கு கோட்டை வாசல்ல 1000 கால் மண்டபம். 1000 கால் மண்டபத்துல அதிலே 32ஆம் நம்பர் தூணுமா. ஆமா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 32 தர்க்கபடி அப்படி ஒரு தூண் இருக்கும். சரி அது 32. ஆமாவா கரெக்ட்டா எண்ணி அதுல தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். சுடர் விளக்கு எரியும் போது அதுல போய் 2 காலம் மண்டி போடு. சரி முந்தானை ஏந்து. ஆமா முந்தானை ஏந்தி நின்னு சொன்னா கண்ணை மூடிக்கம்மா, கண்ணை திறந்துறாத, என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்தன்னு சொன்னா சரி உனக்கு பிள்ளை வரம் தாரேன் என்று சொல்லி பகவானு சொன்ன போது பார்த்தாள பார்வதியா ஆதி வெள்ளி கையில பட்டக்கு கோட்ட வாசலிலே 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் தூணரிலே பகவான் சொன்ன சொல்வடிக்கு ஆதி வெள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் தூணு. சரி தூண்டாத மணவிளக்கு சுடர் விளக்கு எரியுதில்ல. எரியக்கூடிய வேலையில அப்போ மணி விளக்கு எரியும் போது 2 கால மண்டி போட்டு முந்தானைய ஏந்துவாளோ மூர்க்கமுள்ள பார்வதியோ மூர்க்கமுள்ள பார்வதியா சொல்லுபடிக்கு தூண்டாத மணி விளக்குல 32ஆம் நம்பர் தூணுல 32 நம்பர் பில்டிங்ல 2 காலை மண்டி போட்டா. சரி கண்ணை மூடிக்க முந்தானை ஏந்துமா. முந்தானே சொல்லாதீங்க. சரி ஒழுங்கா கட்டிக்க. கண்ணு சக்குன்னு மூடு. போடுறது நல்ல பிள்ளையா போடுங்க. அரஹரா சிவசிவான்னு சொல்லி பார்வதியானவள் சரி அப்படி 2 காலை வண்டி போட்டு முந்தானை ஏந்தும் போது நல்ல பெரிய பிள்ளையா போடுதாய். பெரிய பிள்ளையா முந்தானைக்கு ஏத்த மாதிரி போடு. ரெட்டை பிள்ளை தரம்பா. உனக்கு பொட்ட பிள்ளை ரெட்டை பிள்ளை போ. அப்படி பிள்ளை கிடைக்காது போ. யாத்தா அப்படி சொல்லாத. சாஸ்தா கோயில்ல இருந்துட்டு பிள்ளை. சரி யாத்தா கும்பிட்டுட்டு போ. உனக்கு எத்தனை 2 பொண்டாட்டி 4 பிள்ளைனாலும் தரும். வாக்கு பொண்ணா இருக்கட்டும். 2 பொண்டாட்டினா போதுமே. நானும் அத தான் நினைச்சிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. எப்படி போன வருஷம் ஐயாவோட கோயிலுக்கு வந்தேன். சரி இந்த வருஷம் நல்லா இருக்கேன். இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் வரும்போது நான் போன வருஷம் இங்க இருந்தேன். நீ போன வருஷம் அங்க இருந்த. நான் போன வருஷம் எங்க இருந்தேன் தெரியுமா? பாட்டிமார் மாதிரி இப்படி கால் கட்டிட்டு அதுல உட்கார்ந்திருந்தேன். இப்ப இங்க உட்கார்ந்திருக்கேன். நான் இப்ப அங்க இருந்தவங்க இங்க வந்திருக்கேன். ஐயாவோட கிருபை ஐயாவோட அருள் கிடைச்சிருக்கு. அதே போல தான் இந்த வருஷமும் நம்பி வந்திருக்கேன். இந்த வருஷம் என்ன நினைச்சிருக்கேன்? சாஸ்தாவே அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வரும்போது ஒரே ஒரு சின்ன ஆசை நப்ப ஆசை. என்ன ஆசைன்னு கேளுதாய். இந்த பக்கம் 4 சேர் யாரு உட்கார்ந்திருக்கணும்? என் பொஞ்சாதி 4 பொஞ்சாதி. என் புருஷனை பாறா கொண்டாடிக்கு ஸ்டைல பாறா அழகா பாரியா. என் புருஷனை பாறாங்க 4 பொண்டாட்டி. இந்த பக்கம் 8 பிள்ளைகளும் பாய் விரிச்சு உட்கார்ந்திருக்கணும். கெட்டு கடக்க கட்டல 8 கொட்டை சிலுப்பானி கேக்கு. அதே கழுத்தா 8 பொட்ட பிள்ளைகளா இருக்கணும் பாத்துக்கோ. 8 பொட்ட பிள்ளைகளா. ஐ அப்பா பாரு என் அப்பாவை பாரு. கை தட்டிக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கோ. தட்டிக்கிட்டே இருக்கணும். அடிக்க எந்த அப்பாவே? சித்தப்பாவையா பெரியப்பாவையா? ஏன்னா 4 பொண்டாட்டி இருக்குல்ல. இந்த அப்பாயா மாக்கா. சரி அப்ப இங்க யாரு உட்கார்ந்திருப்பா? ஏதா அங்க வந்து இன்னொரு சம்சாரம் அது பக்கத்துல வச்சிக்கிடுது. 5 சம்சாரம் கேக்கு. அது கேக்குது. ஐயாவை கும்பிட்டுட்டு போ. சரி உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு ஐயா கோயில்ல ஒரு மொட்டை. ஏன் பொண்டாட்டிக்கு போட்டா என்ன? அழகு குறஞ்சிருக்கும்ல. சரி அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேளையில ஆண்டவன் சிவ
குழந்தை வரும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தூண்டாத அந்த மணி விளக்கை மணி விளக்கை மணி விளக்கை மணி விளக்கை அப்போ தூண்டினாரே அந்த சிவபெருமான் மணி விளக்கை மணி விளக்கை தூண்டினாரே சாமி சிவபெருமான் மந்திரியத்தானே தூண்டு போதி அது முத்து போல மூன்று சூட அங்கே மொழு மொழினு விழுகுதையா அங்கே பகலம் போலே மூன்று சூட மூன்று சூட உண்டானையில் பள்ளி சென்று விழுகுதையா ஆமா, மூன்று சூட அப்ப ஆண்டவன் சிவபெருமான் தூண்டாத மணி விளக்கு அப்படி லைட்டா தூண்டிட்டார். அப்பவும் பாத்தியா பொருத்தி வைக்கியோப்பா அவர் அப்படி தூண்டி விடுதாரு. தூண்டி விடுதானா? நீ பீடி கொளுத்த மாதிரி கொளுத்தப்படாது. இல்ல தூண்ட வந்தேன்டா. தூண்ட வந்துட்டியா? பழக்க தோஷம். அப்பவும் பாரு பகவான் கை வைக்க போய் தான் அதுல பிள்ளை ஆமா கிடைக்கும். பகவான் அருள் இல்லாம குழந்தையே கிடையாது. பகவான் அருள் இல்லாம இல்ல, புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்ல. பகவான் சரி சரி. ஆளன் இல்லாத ஆண் குழந்தை இந்த அகிலத்துல கிடையாது. அகில உலகத்திலேயும் கிடையாது ஆளல் இல்லாத ஆண் குழந்தை. பகவான் வந்து கைய வச்ச உடனே சரி முந்தானில முத்து முத்தா மூன்று சுடர் முந்துன்னு உழுதுதாய். பகலம் போல மூன்று சுடர் பளிச்சுன்னு விழுந்துட்டு ஓ அமையா. அப்போ மடி கனத்த உடனே இல்ல என்னத்த ஒரு 25 கிலோ தரோம்னு நினைக்கிறேன். 25 கிலோ இருந்தா அப்புறம் அம்மா வயிறு என்னவது? கனமா இருக்காந்தா. என்னது பிள்ளை தீயில வந்து பிறந்த பிள்ளை. சரி. பிள்ளைய பூட்டி பிடித்தா ஆமோ என் பிள்ளை வெயிட்டா இருக்கா, இங்க வச்சு பார்த்தா கண்ணு விழுந்துரும். ஊரு கண்டு ஊரே என் பிள்ளைய பாத்து. அப்ப அங்க போய் பார்த்துட்டு வருவோம். சரி. என்று சொல்லி தூரமா தள்ளி வந்து தள்ளி வந்தல்லவா பிள்ளைய திறந்து பார்க்கும்போது சரி. பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? முண்டமாக உருளுதையா முண்டமாக உருளுதையா முள்ள பிள்ளையே அம்மி நல்ல குளவி போலே அம்மி நல்ல குளவி போலே குயில் கூவுதையா அம்மி நல்ல குளவி போலே நல்ல குளவி போலே குயில் கூவுதையா சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? மைந்தன் வரம் கேட்டதற்கு மைந்தன் வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா? மைதன் வர கேட்டதற்கு வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமோ? அப்படியே முந்தானையை திறந்து ஹலோ 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 பேஸ் கம்மி பண்ணுங்களேன். பிள்ளைய திறந்து பார்க்கும்போது பிள்ளை எப்படி இருக்கு? பிள்ளை எப்படியம்மா இருக்கிறது? வாக்கு முண்டம் பொசக்கட்ட முண்டம் அக்கு முண்டம் ஆணி முண்டமா கிடக்கு. அக்கு முண்டம் ஆணி முண்டமா இருக்கு. அப்ப ஆண்டவனை பார்த்து கேட்கிறான், அண்ணா பேச கம்மி பண்ணி சில்வாசி மட்டும் ஏத்துங்க. சில்வாசி மட்டும் வைங்க. ஹலோ 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 பிள்ளைய திறந்து பார்க்கும்போது பிள்ளை முண்டமா கிடந்து உருளுது உருளுது உருளுது. பார். அங்க படிக்கிறதுங்க கேட்க இங்க படிக்கிறவங்க கேட்கணும் உங்களுக்கு. ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ. முண்டமா கிடந்து உருளும் போது உருளக்கூடிய வேளையில பார்த்தா பார்வதி, தாயே பார்வதி, ஆண்டவா பகவானே, ஐயோ ஈசனே, பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுக்கலாமா சாமி? அம்மி குளவிக்கு கூட அங்க இங்கும்படி இருக்குமா மன்னா? மன்னவா, என் பிள்ளைக்கு அது கூட இல்லையே. வெள்ளரிக்காக கூட அங்கும் இங்கும் காம்பு இருக்கும். ஆமா, என் பிள்ளை மொட்டு முழுக்குன்னு இருக்கா. இப்படி இருக்கான். அந்த பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி அம்மா இருக்கு? அதுக்கு கையும் இல்ல, காலும் இல்ல, காலும் இல்ல, காதும் இல்ல, காலும் இல்ல. அத பார்த்தாலே அம்மா பார்வதியா, கையும் இல்ல, காலும் இல்ல, காலும் இல்ல, பார்த்திட்டால சாமி பார்வதியா. பிள்ளைக்கு கையும் இல்ல, சரி, மூக்கும் இல்ல, கண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முத்தமான பொருள் 3 இல்ல. முத்தமானையா? மொத்தமான ஓ, பொருள். மொத்தமான பொருள். ஆமா, கண்ணு இல்ல. சரி. யார் தாய் தகப்பன்னு தெரியாம போயிரும். காது இல்ல, நான் சொல்ற விஷயம் கேட்காம போயிரும். சரி. இன்னொன்னு மெயின் விஷயம், கண்ணும் இல்ல. எதுக்கு? முத்தம் கொடுக்காதா? ஆமா, பெத்தவ முத்தம் கொடுக்க மாட்டா. எது கண்ணு எது எங்க அம்மால எனக்கு முத்தம் கொடுக்க இடமே கிடையாது. தலையில இருந்து கால் வரைக்கும் முக்கியமான பொருள் 3 இல்ல. 3மே இல்ல சுவாமி. மூச்சும் இல்ல, பேச்சும் இல்ல, வாயும் இல்ல. ஆமா, மொட்டு முழுக்குன்னு அக்கு முண்டா ஆணி முண்டமா உருளுதா. ஏ பார்வதி, 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா சிறுமை இருக்கும்னு சொன்னேனே, கேட்டியா? சுவாமி, தெரியாம கேட்டு விட்டு சுவாமி. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வேணும். ஆமா, எல்லா பிள்ளை மாதிரியா இருக்கு. இந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த கூட்டத்துல வச்சோம்னா ஒரு ஆள் இருக்குமா? எல்லா ஆளுகளும் ஓடிரும் பாத்துக்கோ. எல்லா பிள்ளையும் மாதிரி. சரி, நம்ம குடத்துக்கார மாதிரி ஒரு அழகா பிள்ளையை செஞ்சு தாங்க பாப்போம் என்று சொல்லி பார்வதி சொன்ன பொழுது, பார்வதி சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்தார். ஆமா, பிரம்மபிரானை வரவழைத்து, ஏன்னா ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி உரு பிடிக்கிறது. சரி, பிரம்மதேவனுடைய வேலை. ஓ, அப்ப என்னைய உருவடிச்சது பிரம்மனுடைய வேலை. ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளையும் பிறவி செய்யணும்னா மும்மூர்த்திகள் வேணும். ஆமா, கண்டிப்பா மும்மூர்த்திகள் தயவு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குழந்தையை பிறவி செய்ய முடியும். மகா பிரம்மா விஷ்ணு. மகா பிரம்மா விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகள் வேணும். ஆமா, சரி. பிரம்மன் வந்து உருவடித்தார், உருவடிக்கின்றார். பகவான் உயிர் கொடுத்து, கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து, சரி, பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். சபாஷ். இப்ப என் பிள்ளை என்ன அழகா இருக்கா. யாரையா 6 பிள்ளை அப்பா மாதிரியே இருக்கான். 6 துள்ளது இவங்க உடுக்கார மாதிரி சிரிப்ப பாத்தியா? சரி, எனக்கு நல்ல முறையில பிள்ளையை கொடுத்துட்டீங்க. என் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். ஆமா, என் குழந்தைக்கு பெயர் கொடுக்கணுமே சுவாமி என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதா தேவி கேட்ட பொழுது, தேவியானவள் கேட்கும் போது, ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பெயர் கொடுக்கிறாரானா, எவ்விதமாக பெயர் கொடுக்கின்றார். நீ முண்டமாக கடந்து உருண்டதாளே, முண்டமாக உருண்டதாளே, முண்ட சாமி ஒரு பெயர், ஒரு பெயர், ஜப்பானி மணி விளக்கதில பிறந்ததாள, உனக்கு மாயாண்டி உன் பெயர், சுடரில் வந்து பிறந்ததாளே, உனக்கு சுடலை மாடன் என்று ஒரு பெயர், பேர் கொடுக்கணும்னு சொல்லி முண்டமா கிடந்து உருண்டானா, உன் பெயர் முண்டை. மணி விளக்கில பிறந்ததால மாயாண்டி என்று ஒரு பெயர், சுடர் ஒளிவில பிறந்த பிள்ளை உன் பெயருதான் சுடலை மாடன் என்று பெயர் கொடுக்கின்றார். பெயர்களை கொடுத்த பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி பிள்ளையை எப்படி வளர்க்கிறா தெரியுமா? எப்படி வளர்க்கின்றா? தாராட்டி ரோராட்டி பிள்ளைய தயவுடனே வளர்த்துவார். தயவுடனே வளர்த்துவார். அப்ப என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலைய தாயி பார்வதி வளர்க்கிறா. ஆமா, தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் பார்த்து பார்த்து வளர்க்கின்றார். பிள்ளைக்கு பெயர் கொடுத்தாச்சு. 3 சுடர் வந்து விழுந்தது. 3 பெயர் கொடுத்த மாயாண்டி சுடலைய மாயாண்டி சுடலைய பார்வதி அம்மா தாளாட்டி வளர்க்கிறாயா. அந்த காலத்துலலாம் மேல தெருல வேளம்மா ஆச்சி தாளாட்டுனான்னா கீழே தெருல இருக்க சுப்பையா நாடார் தூங்கிடுவாரா. அவங்க முன்னாள் லவ்வர், அவங்க இல்ல செப்புனி
செப்பனி அதான் சரி. அப்படி இல்லையா? அதான் தெரியும். தாலாட்டு அவ்வளவு இனிமையா இருந்திருக்கு. தாலாட்டு அவ்வளவு இனிமையா இருந்திருக்கு. அப்படி அந்த காலத்துல தாலாட்டி இருக்கா? ஆனா தாலாட்டு சொன்னா அப்படி எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இப்பவும் தாலாட்டு ஒரு காதை பொத்திக்கிட்டு ராரி ராரோ ராரி ராரோ. நேத்து நைட்ல அந்த கோயில படிச்சோம் அது மாதிரி இருக்கு. எப்படி? அப்படி இல்லையா? அப்போ தாலாட்டு கிடையாது. அப்போ எங்க ஆச்சிலாம் இப்படிதான் தாய் தாலாட்டு பாடுனா. உனக்கு அப்போ உங்க அம்மா தாட்டால்ல. எங்க அம்மா தத்து கொடுத்துட்டா. எங்க பாட்டிட்ட. ஆமா, பாட்டிட்ட தான் வளர்ந்த. நான் வளர்ந்தது பேசுனது எல்லாமே எங்க பாட்டிட்ட தான். உங்க பாட்டிட்ட. ஆமா அம்மையா. அதான் இப்படி இருக்க. உங்க பாட்டி என்ன கொடுத்து வளர்த்தாங்க? பாட்டி இல்ல லாக்டோஜன். ஓஹோ. லாக்டோஜன் கொடுத்து வளர்த்திருக்காங்க. லாக்டோஜனா? ஆமா. லாக்டோஜன். சரி. அப்ப பார்வதி தாலாட்டி ரோராட்டி. தாலாட்டி ரோராட்டி. ஏடி வளர்க்கறா தெரியுமா? எப்படி அம்மா வளர்க்கின்றா? ஆரிரரிராரோ எங்கண்ணே ஆரிரரிராரோ கண்ணே ஆரிரரிராரோ ஏ கண்ணே ஆரிரரிராரோ கண்ணே ஆரிரரிராரோ 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 கண்ணே ஆரிரரிராரோ எப்ப வடக்கே நிலவடிக்கே இந்த வாழை மர காத்தடிலே வாழை மர காத்தடிலே வான்வையிலே நீ உறங்கி ராரிரரிராரோ கண்ணே ஆரிரரிராரோ என் கண்ணே ராரிரரிராரோ ஆரிரரிராரோ மலை மேல் பசுமையே மாலையில வாபசுவே என் கண்ணும் அவன் பால் குடிக்க கலைந்து ஓடி வாபசுவே கண்ணே ஆரிரரிராரோ என் கண்ணே ராரிரரிராரோ ராரிரரிராரோ கண்ணே ஆரிரரிராரோ தெற்கே நிலவடிக்க அந்த தென்னை மர காத்தடிக்க தென்னை மர காத்தடிலே என் வெள்ளமுதே நீ உறங்கி என் கண்ணே ஆரிரரிராரோ ராரிரரிராரோ ஏ ஆரிரரிராரோ பிள்ளை தூங்கிட்டானா பாரு. ஆத்தா எவ்வளவு அழகா தாலாட்டுனா. ஆ, பிள்ளைக்கு பாத்தியம் அவ்வளவு அழகா இருக்கு. வடக்கே நிலவடிக்க ஆமா. வாழை மர காத்தடிக்க சரி. வாழை மர காத்துல என் வான் மயிலே நீ உறங்கப்பா. அதேங்கப்பா அந்த வார்த்தையை கேட்டியா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே பிள்ளைக்கு அவ்வளவு அழகா தூக்கம் வந்துரும். தூங்கிடுவோம்ல. எங்க மைனி எங்க அண்ணன் பிள்ளைய போட்டு எப்படி தாலாட்டுவா தெரியுமா? எப்படி? தொட்டில தூக்கி பிள்ளைய போட்டுக்கிடுவா. தொட்டில கட்டிக்க. தொட்டில போட்டுக்கிட்டா தாத்தா அப்பயும் பாரு. தாத்தா தூங்கு தூங்கு அப்பன்னு வரா நாய் வந்து நிக்கி. யாரை கூப்பிடுதானே தெரியல. அப்பன்னு வர புருஷனும் வந்து நிக்கும். ஆமா அவ்வளவு அழகா தாலாட்டு பாடுதா இப்போ உள்ளவா. ஆமா. அதே இன்னொரு பாட்டு ரிங்டோன் வச்சிருக்காதா? எப்படி? பிள்ளைக்கு தாலாட்டு பாடணும்னு சொன்னா தாலாட்டு பாட போறது சரி. கிடையாது. செல்ல எடுக்க வேண்டியது, மொபைல் எடுக்க வேண்டியது, யூடியூப்ல போய் சர்ச் பண்ண வேண்டியது. எப்படி? அப்படி ஒரு பாட்டை சர்ச் பண்ணி வச்சிருக்கா பாத்துக்கோ. பிள்ளை அழுதுச்சுன்னு சொன்னாலே உள்ள தூக்கி போட்டுருதா. உள்ள போட்டுருவா. தொட்டில போட்டுருதா. அவ்வளவு அழகா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிருது. தூங்கிடுவாம்ல. என்ன பாட்டுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பாட்டியா? வேண்டாமா. நான் கேட்க விரும்பலையா? சரி போ அப்போ. சரி. அப்போ மாயாண்டி சொடலையே. ஆமையோ. நம்ம எல்லாம் ரேஷன் கடையில சேலையில தூங்குனவங்க. சரி. ஆனா மாயாண்டி அப்படியா? மையானம் காத்தவன் எதுல தூங்குறா? எதுல? மாணிக்க கைலாசத்துல தங்க தொட்டில தூங்குறாரு. தங்க தொட்டில தூங்குகின்றா. அவர் யாரு? கடவுள் பிள்ளை சொடலை. அவன் ஈசன் மகன் சொடலை அல்லவா? நமக்கு ரேஷன் கடை சேலை கிடைக்கதே பெருசா இருந்துச்சு. அது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. நிக்கணும். அதுவும் தர மாட்டீங்க, கிழிச்சு தான் தராங்க. நீ வேணா உன் பிள்ளைக்கு தங்க தொட்டில போடு. கண்டிப்பா கள்ளிப்பால குடு. கண்டிப்பா கள்ளிப்பால கொடுக்கணும். அப்ப மாயாண்டி சொடலை என் தாயாக விட்ட பார்வதி தாளாட்டும் போது தாளாட்டக்கூடிய வேளையிலே மாயாண்டி நல்ல தூக்கம். உனக்கு மேல அது நல்லா கொட்டும். இது சேர்க்கை கொடுத்த கிடையாதா? ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ கொரட்டை போட்டு முடிச்சிட்டு பிள்ளை நல்லா தூங்கிட்டானா? நல்ல தூக்கமா பிள்ளைக்கு. சரிதா. பார்வதி பார்த்தா என்ன இந்த செய்யறா? பிள்ளை என்னைக்கு நம்ம பெத்தமோ சரி. நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டுத்துக்கு இணைஞ்சல இந்த பிள்ளையா தான் இருக்கு. அப்படி இல்ல ஹஸ்பண்ட் வைஃப்க்கு இணைஞ்சல இந்த பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளைங்க தூங்கக்கூடிய நேரம் தான் அம்மா அப்பாவுக்கு ரெஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் அம்மாவுக்கு அப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும். பாம்பளுக்கு மம்பட்டி எடுத்துட்டு குளத்தோலைக்கு போற பத்தியா? இல்லையா, நீ பிள்ளை பெத்து பார்த்து தெரியும். ஓ ஏதா யார் தாய் சொன்னா? முட்டை விடுற கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியும். எங்க பாட்டிக்கும் பாட்டி இருக்காள. வயக்காட்டுக்கு களவட்ட போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. ஓ அங்க ஒரு பிள்ளை. பனமரத்துல கை பைனி காய்க்க போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. அங்க ஒரு பிள்ளை. இப்போ உள்ளவ 10 மாசம் பெட் ரெஸ்ட். அதுல வேற டாக்டர் சொல்லிருவாரு. என்ன சொல்லிருவாரு? உங்க பொண்டாட்டி ரொம்ப வீக். ஒரு கோழி முட்டையை கூட தூக்கிட கூடாது. கோழி முட்டையை கூட தூக்கி கூட வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்து. ரொம்ப வெயிட்டா இருக்கும்பா. ஐயோ குழந்தைக்கு ஆபத்து. யாருனே எப்போ இருப்போன்னு பாப்பா. ஐயோ எப்படா வீட்ல படுத்து வரங்களான்னு பாப்பா. இல்ல மாமியா தொல்லை வேற. மாமியா இல்ல டாக்டர் மாமியா தொல்லையா? மாமியால தான் இந்த பாதகத்தி தொல்லை பண்ணதானே கேள்விப்பட்டேன். அப்படினே. சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரம். இருக்கக்கூடிய நேரம். அப்போ மாயாண்டி சொடல தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது பார்வதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றா? நம்ம சோவி பருத்தி சொக்கட்ட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. சரி. நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம். நம்ம ரெண்டு பேரும் போமா? பிள்ளை தூங்கட்டும். சரி. அப்படின்னு மாயாண்டிய தூங்க போட்டுட்டு அம்மையா பார்வதி பகவானும் சோவி பருத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. இருவேர்களும் சொக்கட்ட விளையாடி கொண்டிருக்காங்க. ஆனா மாயாண்டி தூங்க பிறந்தவரா? மாயாண்டி என்ன செய்ய போறாரு? எங்க போறாருப்பா? எங்கம்மா போறாரு? அவர் தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை தன் வயிறு நிறையாம. ஹலோ, அவருக்கு மாதா பால் குடிச்சது. சரி. என்னம்மா இப்படி பண்றீங்க? காதக்கா மாதா பால் குடிச்ச பிள்ளைக்கு மணி குடலு கூட நிறையாம ஓன்னு அழுவுதாரு. அழுது வயிறு பஸ்ட் பிள்ளை எப்படி அழுவும்? பிள்ளை அழுதா அதாவது அம்மா அடிப்பேன். ஹலோ ஹலோ. அம்மா ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் விளையாட போயிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ 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 ஹலோ. எங்கே ஹலோ ஹலோ ஹலோ.
ஹலோ 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 செக் ஹலோ 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 நான் இவங்களுக்கெல்லாம் பாட்டு படிக்க போறேன். ஏன் சோக கதைய அதுக்கும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஓகே வருமானம் ஹலோ 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 செக் ஹலோ ஹலோ டெசின் சரியில்லைன்னா வேற ஆயிக்கலாம் Halo, 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 halo. ஹலோ 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 செக் ஹலோ 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 ஹலோ
சரணோ சாமி ஓடிடும் பெருச்சாளி வாகனம் இதிலேறி ஓடிடும் பெருச்சாளி வாகனம் இதிலே அந்த ஒற்றை கும்பை உடைத்து கஜமுகனை வதைத்து ஒத்த கொம்பை ஒடித்து கஜமுகனை வதை சாமி கஜமுக பிள்ளையாரை கதைக்கு வந்து அருள் புரிவார். அரசடி அப்ப என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சொடல ஐயனோட வாசல்ல காவலாக அமர்ந்திருக்கிறாரு சொடல வந்துட்டாரா அப்படியா அவர் வந்தா தான் சரியாகும் அது வரைக்கும் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் கொஞ்சம் சோதிப்பாரு கைவிட மாட்டாரு இப்படி பிடிச்சுக்கிட்டே நிப்பாரு கடவுள் மகன் சொல்லல ஒரு பிட்டியை பிடிச்சு இப்படி ஆட்டிட்டு இருக்காரு கீழே ஓட்டாருன்னா அந்த நிலைமையில நிக்க நான் மாயாண்டி சொடல தூங்கி கொண்டிருக்க சரி